அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் சம்முக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். அதாவது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் சம்முக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். அதாவது இந்த கொஸ்டின் மார்க்கம் பப்ளிகேஷன் அப்படின்ற புக்ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். பேஜ் நம்பர் 5.49 எக்ஸைஸ் நம்பர் 1. Pass necessary adjusting entries in Mr. X journal on 31st December 1988. அப்போ மிஸ்டர் எக்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் வந்து இருக்கு. அப்போ அதுக்கான ப்ராப்பர் ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ₹20,000 ஃபார் வேஜஸ் வேர் அவுட்ஸ்டாண்டிங். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா பேயபிள் அப்படின்னு அர்த்தம். அவுட்ஸ்டாண்டிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பேயபிள். அதாவது த வேஜஸ் இஸ் எட் டு பே டு த ஒர்க்கர்ஸ். இன்னும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கம்பெனி இன்னும் கொடுக்காம அவங்க வச்சிருக்கிறாங்க. பெண்டிங் வேஜஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்னும் அமௌண்ட் வந்து ஒர்க்கர்ஸ் கொடுக்காம இவங்களே இன்னும் வச்சிருக்கிறாங்க. அப்போ இன்கேஸ் லாஸ்ட் மந்த் சம்பளம் கொடுக்க வேண்டியது இல்லை வேஜஸ் ஒர்க்கர்ஸ் கொடுக்க வேண்டிய வேஜஸ் அமௌண்ட் வந்து இந்த கம்பெனி இஸ் நாட் இட் செட்டில், இன்னும் அது வந்து கொடுக்கவே இல்லை, அது பெண்டிங்கில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதான் அவுட்ஸ்டாண்டிங். கொடுக்கப்பட வேண்டிய அமௌண்ட் வந்து இன்னும் கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. அடுத்தது ரைட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி. டிப்ரிசியேஷன் அப்படின்றது ஒன் ஆஃப் த லாசஸ் in the organization. It is the value reduction from the fixed asset. Fixed assetsல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து குறையும். அது வந்து எக்ஸப்ட் லேண்ட் தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா நேச்சர் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸும் அதோட வேல்யூ வந்து குறையும். ஸோ அந்த மாதிரி வேல்யூ வந்து குறையிறதுக்கு பேர் வந்து டிப்ரிசியேஷன். அது வந்து ஆஃப்டர் பாசிங் த டைம், இயர்ஸ் வந்து காலம் போகிறதுனாலையோ இல்லை ஏதாவது யூசேஜ் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வந்து இயர் அண்ட் இயர் அதோடைய வேல்யூ வந்து குறையும். ஸோ அந்த மாதிரி குறையக்கூடியது வந்து டிப்ரிசியேஷன். யூஸ்வலாக கம்பெனி வந்து தெர் ஆர் சம் மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த அந்த மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷனை பேஸ் பண்ணி தே ஃபிக்ஸ் சம் பர்சன்டேஜ் ஆர் அமௌண்ட்டோ பர்சன்டேஜோ பேஸ் பண்ணி ஒரு இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அசட்டோட வேல்யூ வந்து இயர் பை இயர் குறைச்சிட்டே வருவாங்க. அப்போ இது எப்படி வந்து இதை ஜேர்னல் என்ட்ரியில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ₹15,000 வேர் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அஸ் இன்ட்ரெஸ்ட். அதாவது அட்வான்ஸாக வாங்கிடுறது. இன்கேஸ் சப்போஸ் இஃப் த கம்பெனி இஸ் கோயிங் டு கெட் நியூ ப்ராஜெக்ட் ஃப்ரம் அனதர் பர்சன், வேறு யாராவது ஒரு கம்பெனி கிட்ட இருந்தோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து இது பண்ணி அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காகவும் கஸ்டமருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது த கம்பெனி கேன் கெட் சம் அட்வான்ஸ் ஃப்ரம் தேர் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் கிவ் த ப்ராடக்ட் டு தெம். அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, ஒரு ப்ராடக்ட் அமௌண்ட் வந்து தருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சப்போஸ் இந்த கம்பெனி ரிசீவ்ட் எனி அட்வான்ஸ், அதுக்கு வந்து நம்ம எப்படி வாட் ஜேர்னல் என்ட்ரி வி ஹாவ் டு மென்ஷன், எந்த மாதிரியான ஜேர்னல் என்ட்ரியை நம்ம அந்த இடத்துல நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரில வந்து ₹20,000 ஃபார் வேஜஸ் வேர் அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா பேயபிள். அவுட்ஸ்டாண்டிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பேயபிள். அதாவது கம்பெனி வந்து இன்னும் அவங்களுடைய ஒர்க்கர்ஸுக்கு சம்பளம் கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் அப்படி சொல்லிட்டு நம்ம வச்சுப்போம். அப்போ கொடுக்கப்பட வேண்டியதுன்னா த கம்பெனி ஹாஸ் டு பே தட் அமௌண்ட் பட் தே ஆர் நாட் ஸ்டில் பெய்டு. இன்னும் வந்து அவங்க என்ன பண்ணல அப்படின்னா இன்னும் கொடுக்கவே இல்லை அவங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்கு. அப்போ பெண்டிங்கில் இருக்கக்கூடிய வேஜஸ்ன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரூல் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ன்றது ஒன் ஆஃப் த இன்கம் தான். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணல, இன்னும் அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணவே இல்லை. அப்போ தட் அமௌண்ட் வில் பெனிஃபிட் ஃபார் த ஆர்கனைசேஷன். அப்போ அந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெனிஃபிட் தான். எவ்வளோ நாள் வந்து கொடுக்காம வச்சிருக்கிறாங்களோ அவ்வளோ நாள் வரைக்கும் அந்த கம்பெனி கேன் யூட்டிலைஸ் தட் அமௌண்ட். அந்த ஒர்க்கர்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து அவங்களுடைய ஓன் யூஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாட் எவர் இட் இஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா இந்த கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ இது வந்து இன்கம் அப்படின்ற கேட்டகரிஸ்லோ இல்லை கெயின் அப்படின்ற கேட்டகரிஸ்லோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து ஒன் ஆஃப் த இன்கம்ஸ் கேட்டகரி. அப்போ இன்கம்ஸ்னா அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணல, இட் இஸ் டீம்டு இன்கம் இல்லை கன்சிடர்ட் இன்கம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது எவ்வளோ நாள் இன்னும் சம்பளம் கொடுக்காம வச்சிருக்கிறாங்களோ அது வரைக்கும் கம்பெனிக்கு அது பெனிஃபிட். அப்போது கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அப்போ இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார்னு வைக்கிறோம் அப்படின்னா அப்போ டெபிட் சைடில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வாட் த நேச்சர் ஆஃப் என்ட்ரி அப்படின்னா வேஜஸ். அப்போ இது எதை ரிலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வேஜஸ் ரிலேட் பண்ணுது. அப்போ டெபிட் சைடில் வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டார். அப்போ எப்பயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் when we are going to prepare the
ஃபைனல் அக்கவுண்ட்ஸ், ட்ரேடிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது இட் வில் பி இம்பேக்டட் டூ அக்கவுண்ட்ஸ். 2 அக்கவுண்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதோட என்ட்ரி வந்து வரும். அதுக்காக நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஜஸ்ட் ப்ராக்கெட்டில் பீயிங் மேட் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னா இன்னும் பண்ணுங்க, வேஜஸ் வந்து இன்னும் கொடுக்காம பெண்டிங்கில் வச்சிருக்காங்க. பட் தே ஆர் கோயிங் டு பே. அவங்க வந்து ஆனால் ஃபியூச்சரில் வந்து பே பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த என்ட்ரி வந்து பாருங்க, ரைட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி. அதாவது மெஷினோட வேல்யூ எவ்வளோன்னு தெரில, ஆனால் மெஷினோட வேல்யூலேருந்து ஒரு 50,000 டிப்ரிசியேஷனை வந்து குறைச்சிருக்கிறாங்க. ரைட் ஆஃப்னா அது வந்து அது குறைச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இது வந்து என்ன அப்படின்னா யூஸ்வலாக கம்பெனியோட ஃபிக்ஸட் அசட்டோட வேல்யூ வந்து லேண்டை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து அது யூஸ் பண்ணுற போதோ இல்லை அது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்தாலோ ஏதோ ஒரு நேச்சுரல் இது அதை வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஒரிஜினல் வேல்யூ குறையும். அப்போ ஒரு 50,000 வந்து லாஸாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அப்போ டிப்ரிசியேஷன்ன்றது ஒன் ஆஃப் த லாஸ். அப்போ அது வந்து லாஸ். அப்போ லாஸ் அப்படின்னும் போது டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படின்ற ரூல் வந்து அப்ளை ஆகும். அப்போ டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 50,000. அப்போ இந்த டிப்ரிசியேஷன் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா மெஷின்ல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து குறையுது. அப்போ மெஷினரி அக்கௌண்ட்டு கிரெடிட்டார். மெஷினரி அக்கௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ நெரேஷன் நம்ம எழுதும்போது பீயிங் மேட் டிப்ரிசியேஷன் அண்ட் மெஷினரி. அப்போ மெஷினோட வேல்யூலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிப்ரிசியேஷனை ஒரு அமௌண்ட்டை கழிச்சிட்டோம். அடுத்த என்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்த என்ட்ரி வந்து பாருங்க, ₹15,000 வேர் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அஸ் இன்ட்ரெஸ்ட். அதாவது இது வந்து அட்வான்ஸாக வாங்கிக்கிறாங்க. ஸோ த கம்பெனி ஹஸ் ரிசீவ்டு சம் அமௌண்ட் அஸ் அட்வான்ஸ் ஃப்ரம் தேர் கஸ்டமர்ஸ் பிஃபோர் கிவிங் த குட்ஸ், ஃபினிஷ்டு குட்ஸ் டு த கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்னும் செட்டில் பண்ணலை. ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து அட்வான்ஸாக வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்க போகிறோம், அதுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க இன்னும் ரெடி பண்ணலை. ஸோ அப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அப்போ ஒரு அமௌண்ட் வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அட்வான்ஸ். ஸோ யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறது தான். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணுறோம். அப்போ ரிசீவ்டு அட்வான்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்கம்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்கம் தான். அப்போ கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படின்ற அந்த ரூல் வந்து நாமினல் அக்கௌண்டிங் ரூல் வந்து அப்ளை ஆகும். அப்போ டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் வந்து வாங்குறாங்க. அது எந்த பேசிஸில் வாங்குறாங்க, இந்த நேம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற நேமில் வந்து எதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்கிக்கிறாங்க. அப்போ அட்வான்ஸ் ரிசீவ்டு ஆஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ அது இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற நேமில் அந்த அமௌண்ட் வந்து வாங்கிக்கிறாங்க. இது வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்கேஸ் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க கம்பெனி அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன், அந்த ரிட்டர்னில் வந்து ஒரு சம் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வந்து பிஃபோர் மெச்சூரிங், அது வந்து அந்த பீரியட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் வந்து ஒரு இனிஷியல் அமௌண்ட்டாக வாங்கிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வாங்கியிருக்கலாம். அப்போ இதுவும் ஒன் ஆஃப் த இன்கம் தான். அப்போ நேச்சர் ஆஃப் என்ட்ரியில் இது வந்து ஒன் ஆஃப் த இன்கம் அப்படின்னும் போது இன்கம் கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படின்ற ரூல் அப்ளை ஆகும். அப்போ கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எந்த கேட்டகரிஸில் வந்து வாங்கியிருக்கிறாங்க, த அட்வான்ஸ் ரிசீவ்டு இன் த நேம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற நேமில் அந்த அட்வான்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அப்போது அது இது வந்து எதை ரிலேட் பண்ணுது, இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை ரிலேட் பண்ணுது. இன்ட்ரெஸ்ட் லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு போக வேண்டியது. அப்போது டெபிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் 15,000. ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் பீயிங் மேட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா த கம்பெனி ஹஸ் ரிசீவ்டு அட்வான்ஸ் இன் தி நேம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த பர்சன். யார் எந்த பர்சன் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்து அதை வாங்கியிருக்கிறாங்க, இல்லை அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான்.